கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருவாரை சார்ந்த பால சுந்தர் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய மனைவி இந்த ஜெப குறிப்பை கேட்டிருக்கிறாங்க. என் கணவருடைய தவறுதலான வழிகள் மாற வேண்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், குடும்பத்தில் நன்மைகள் கிடைக்க வேண்டும், கர்த்தர் என் கணவரை ரட்சிக்க வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த தாயார் எவ்வளவு மனவேதனையோடு இந்த ஜெப விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அன்பு சகோதரருடைய வாழ்க்கையை மாற்றுவார். குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உண்டாகும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, பால சுந்தர் அன்பு சகோதரர் திருவாரை சேர்ந்த அப்பா, அன்பு சகோதரருக்காக மிகுந்த கருஷனையோடு நானும் கிராஸ் டிவி ஜப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு வீசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தப்பான எல்லா காரியங்கள் மாறட்டும். அன்பு மகனை ரட்சிங்க. கணவன் மனைவி மிகுந்த சமாதானத்தோடு வாழ, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். யாருக்கு எல்லாம் நடக்கும்? இன்னைக்கு உங்களை பார்த்து யாருக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? பணக்காரனுக்கு எல்லாம் நடக்கும், அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் நடக்கும், அநியாயம் அக்கிரமம் செய்கிற மனுஷனுக்கு எல்லாமே நடக்கும். ஆனால் கஷ்டப்படுற நமக்கு ஒன்றுமே நடக்கிறது இல்லை. இல்லை பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எல்லாத்தையும் செய்யலாம். இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பணம் இருக்கிற மனுஷனால் கர்த்தருடைய கிருபையை வாங்க முடியுமா? முடியாது. பணத்தினால் அபிஷேகத்தை வாங்க முடியுமா? முடியாது. பணத்தினால் ரட்சிப்பை வாங்க முடியுமா? முடியாது. பணத்தினால் கர்த்தருடைய மகிமையை வாங்க முடியுமா? முடியாது. பணத்தினால் இயேசுவினுடைய அன்பை வாங்க முடியுமா? முடியாது. ஆபத்து நாளில், நியாய தீர்ப்பு நாளில் பணம் உதவாது, வெள்ளியும் பொண்ணும் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் யாருக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் விசுவாசம், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஒரு முறை சீசர்களால் பிசாசை துரத்த முடியலை. இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் தனியாக வந்து மத்தேயு 17வது அதிகாரம் 19-20 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க்கு 9வது அதிகாரம் 25 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசு வீட்டில் தனியாக இருக்க சில ஏசு சொல்கிறாங்க, ஏன் இந்த பிசாசை துரத்த எங்களால் முடியலை? ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான். கட்டுக்கு விதை அளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து அப்புறம் போ அப்படி சொன்னால் அப்படி ஆகும். உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான். அப்போ அதே சம்பவத்தில் மார்க்கு 9 22 23 24 அந்த தகப்பன் சொன்னான், ஏதாவது செய்ய முடியும்னா என் மேலே மனம் இறங்கி எனக்கு உதவிச்சு. ஏசு சொன்னால் எனக்கெல்லாம் உதவி செய்ய முடியும், ஆனால் நீ விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும். மார்க்கு 9:21 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார்.
உங்கள் இருதயத்தில் தப்பாக விதைக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணத்தை பணம் இருந்தால் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி எரிஞ்சிருங்க. விசுவாசித்தா எல்லாம் நடக்கும். இன்னைக்கு முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தேவ மனிதர் படிக்கிற 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். என் நம்பிக்கையே, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இது கட்டளை. நம்ம லைஃப்பில் ஒரு விசுவாசத்தை மட்டும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி விசுவாசிங்க, நிச்சயமாக நடக்கும். ஒரு ஹாஸ்டலில், பெத்தேல் என்கிற ஹாஸ்டலில், சித்தேரி மலையில் இருக்கிற அந்த ஹாஸ்டலில் ஒரு சின்ன பொண்ணுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவளுக்கு லட்டு சாப்பிடணும்னு ஆசை, லட்டு சாப்பிடணும்னு ஆசை. அப்போ அன்னைக்கு நீ விசுவாசித்தால் உனக்கு நடக்கும். விசுவாசிக்கிறது எல்லாம் நடக்கும். இப்போ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டா, எனக்கு ஏசப்பா லட்டு தருவாங்க, லட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை, ஏசப்பாட்ட நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு லட்டு கிடைக்கும். அப்போ அந்த பிள்ளைகள்லாம் சொல்லிட்டாங்க, யாருக்கோ பிறந்த நாள் வரப்போகுது, யாருக்கோ ஒரு விசேஷ நாள் வரப்போகுது, அதனால் லட்டு கிடைக்க போகுது. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. ஏசப்பா எனக்கு லட்டு தர்றக்கா ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கிறான். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பாடே போடுவாங்க. ஜெபிக்க உட்காந்து ஜெபிச்சு முடிக்கும் பொழுது சொத்து அப்படின்னு ஒரு சத்தம் தட்டில் கேட்குது. கண்ணை திறந்து பார்த்தா அழகா கண்ணாடி பேப்பருக்குள்ளே, கண்ணாடி கவருக்குள்ளே, பாலித்தீன் கவருக்குள்ளே அழகாக ஒரு லட்டை பின் பண்ணியிருக்கிற அந்த இதை எங்கோ இருந்து காக்கா வந்து அவளுக்கு மேலே இருந்து போட்டுட்டேன். அவளுக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நடந்த உண்மை சம்பவம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும். நடக்காததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இயேசு நேசித்த மனிதன் தான் லாசரு. இப்போ இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது, லாசரு மரிக்கப் போகிறான், வியாதியாக இருக்கான். இப்போ இயேசு வந்தால் என் சகோதரன் பிழைச்சி விடுவான். இயேசுவுக்கு அழைப்பு வருகிறது. இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், யோவான் 11:4, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவான வியாதி. மரிச்சு போயிட்டான். இயேசு சொன்னது தப்பாக போயிச்சா? இல்லை. யோவான் 11:40 மார்த்தாள் மரியாதை பார்த்து சொன்னேன், நீ விசுவாசித்தால் நடக்கும், என் மகிமையை காண்பாய். விசுவாசத்தாங்க மரித்த உயிரோடு எழும்பினா. நீங்கள் விசுவாசிங்க, நடக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.